ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஏர்லி மார்னிங் நான் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை 9,050லேருந்து 9,150க்குள்ளாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இன்று மே 7, 2025ஆம் ஆண்டு 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 9,075 ரூபாய்க்கும், வெள்ளி 111 ரூபாய்க்கும் சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ நாளை, அதாவது மே 8, 2025ஆம் ஆண்டிற்கான தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒன்றன் பின் ஒன்றாக வந்த முக்கிய அறிவிப்புகள் காரணமாக கோல்டனுடைய ரேட்டு தாறுமாறாக ஏறிச்சு. ஆல்ரெடி ஒரு எக்கனாமிக் வார் தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் அந்த டேரிஃப் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் என்னுடைய பழைய வீடியோக்களில் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவல் வாரே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் நம்மளுடைய நாடு இந்தியா பாகிஸ்தான் மேலே அரௌண்ட் மிட் நைட்டில் 1 to 1:30க்குள்ளாக தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 இடங்களில் வந்து தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கு. இதனுடைய ஆப்ரேஷன் பேர் வந்து பார்த்திங்கன்னா சிந்தூர் ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பாகிஸ்தான் செய்த செயலுக்கு ஒரு பதிலடியாக தான் வந்து இந்தியா அந்த ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்கு. இதுக்கு பாகிஸ்தான் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இந்தியா ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ வந்து இம்பேக்ட் ஆகும், மாற்றங்கள் ஏற்படும். அண்ட் இன்றைக்கி சாயங்காலத்தில் ஒரு 4 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா மாக் ட்ரில் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ மாக் ட்ரில்ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு போர் அறிவிச்சாங்க அப்படின்னா எங்கெல்லாம் போய் ஹைட் பண்ணணும், எப்படி நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கணும், எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் போன்ற முக்கிய தகவல்கள்லாம் அவங்க சாம்பிளாக வந்து பாடம் புகட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி, கல்பாக்கம் போன்ற பகுதிகள் நடந்திருக்கு, மும்பையில் நடந்திருக்கு. ஸோ இந்தியா முழுவதுமே ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாக் ட்ரில்லை வந்து அவங்க நடத்தியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி நைட்டு நம்மளுடைய டைமில் ஒரு 11:30க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெட் ரேட் கட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து கோல்டை வந்து அதுவும் இம்பேக்ட் பண்ணும். ஸோ ஹோல்ட் பண்ணுறாங்களா, ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதிகப்படுத்துகிறாங்களா, குறைக்கிறாங்களா போன்ற தகவலுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அது குறித்த இன்ஃபர்மேஷன் நான் காலையில் அடுத்த அப்டேட்டில் நான் போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டைம் நைட் 9:40 ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ உள்ள நிலவரப்படி பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் ஒரு 20 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஸ்டேட்டஸை நாளை காலையில் ஒரு 8-8:30 மணி போல் போடுறேன். ஸோ நீங்கள் மார்னிங் சேனல் வாட்டி மானிட்டர் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல் மேலும் முக்கிய தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.